Hi guys and welcome to my channel. நம்ம இன்னைக்கான வீடியோல பைனரி மல்டிப்ளிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸா நம்ம பைனரி அடிஷன், பைனரி சப்ட்ராக்ஷன் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பைனரி நம்பர்ஸை எப்படி நம்ம வந்து மல்டிப்ளை பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். பைனரியை பொறுத்தவரைக்கும் நமக்கு மொத்தம் ரெண்டே வேல்யூஸ், ஒன்று 0, இன்னொன்று பாத்தீங்கன்னா 1. இப்போ நார்மலாக நம்ம மேத்தமேட்டிக்ஸில் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம்ல, அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயுமே. ஸோ 0வை 0வால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 0 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 0வை 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அப்பயுமே நமக்கு 0 தான் கிடைக்கும். 1 0வால் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். 1 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் நமக்கு 1ன்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 4 பாசிபிலிட்டிஸ் தான் நமக்கு வந்து இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நார்மலாக வந்து மேத்தமேட்டிக்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம்ல, அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயுமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மக்கிட்ட 55 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இதை வந்து நான் இப்போ 21ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவோம், இந்த 1ஆல் இங்கே இருக்கக்கூடிய 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 2ஆல் அடுத்து இருக்கக்கூடிய 2 நம்பர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம அதை பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த 1ஆல் 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், அதே 55 வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 2ஆல் இந்த 55 மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த வர வேல்யூஸை வந்து நம்ம இதோட டென்ஸ் பொசிஷனில் வந்து நம்ம எழுதுவோம். ஸோ இந்த பொசிஷனை வந்து நம்ம பிளாங்காக விட்டுட்டு இதோட டென்ஸ் பொசிஷன்லேயே எழுதுவோம். இதுவே எக்ஸ்ட்ராவாக இங்கே 1 அது மாதிரி வந்து 3 டிஜிட்டில் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம அதோட மல்டிப்ளிகேஷன் வேல்யூஸை 100th டிஜிட்லேருந்து நம்ம வந்து எழுதுவோம். ஸோ இது மாதிரி தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா 10 பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 5 are 10, அந்த 10ஓட ஒரு 1 ஆட் பண்ணால் 11 அப்படின்றது வரும். ஸோ இதோட ஃபைனல் வேல்யூ 1155 அப்படின்றது வரும். ஸோ நம்ம நார்மலாக வந்து மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு வரப்போ நம்ம இந்த மாதிரி தான் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ பைனரி மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்குமே நமக்கு இதே சேம் கான்செப்ட் தான். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு 101 அப்படின்ற நம்பர் இருக்குது. இது கூட வந்து 110 அப்படின்ற இந்த ஒரு பைனரி ஈக்குவலண்ட்டை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவோம், இந்த 0வால் இங்கே இருக்கக்கூடிய 3 டிஜிட்ஸை மல்டிப்ளை பண்ணுவோமா. ஸோ இப்படி பண்ணுறப்ப 0 0 0 தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 1ஆல் இங்கே இருக்கக்கூடிய 3 டிஜிட்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்த வந்து நம்ம எம்டியாக விட்டுறணும். ஸோ அப்படி எம்டியாக விட்டுட்டு இந்த 1ஆல் இருக்கக்கூடிய வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்ப 1 1 × 0 0, 1 × 1 1 அப்படின்றது கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டால் 3த்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 பொசிஷனை பிளாங்காக விடணும். விட்டுட்டு 1 × 1 1, 1 × 0 0, 1 × 1 1 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இப்போ வந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னாக்கா நமக்கு இந்த லாஸ்ட்டில் வந்து 0ன்றது கிடைக்கும். 1 + 0 நமக்கு 1ன்றது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த இடத்துல 1 + 0 + 0 இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1ன்றது கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1 + 0 இருக்குது. இதை ஆட் பண்ணால் 1ன்றது கிடைக்கும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வெறும் 1 மட்டும் இருக்குது. அது அப்படியே கீழே வந்துடும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இதோட ஃபைனல் ஆன்சராக வந்து நமக்கு இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பைனரி மல்டிப்ளிகேஷன். இப்படி தான் வந்து 2 பைனரி நம்பர்ஸை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். அண்ட் இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.